小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿期尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨，你是掌心江洋滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。இருங்க, அரண்மனைக்குள்ள யாரோ அத்துமீறி நுழைஞ்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதுக்கு நமக்கு எந்த சம்மதம் இல்லை. இருந்தாலும் தளபதி நம்மளதான் தேடிக்கிட்டு இருக்காரு. இனி நகரத்தை விட்டு வெளியேறது ரொம்ப கஷ்டம். நம்ம முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். இருங்க. ஓ, ஏ பொண்ணு, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்க. என் கூட வந்தனா ஒரு விடுதியில உட்காந்து நல்லா சாப்பிடலாம். ஐயோ, வர கோவக்கார இளவரசியை நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே. தயவு செஞ்சு கோவப்படாத. திருமதி ஷூ, உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. தளபதிக்கு உங்களுக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருந்தாலும் அன்னைக்கு இரவு அணைக்கிறதுக்கு கூட வரலையாமே, அது உண்மைதானா? எனக்கும் தளபதிக்குமான உறவு எப்படி இருக்குன்னு இளவரசர் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா? தெரிய வேணாம். ஆனா அரண்மனைக்குள்ள நடக்கிற பல விஷயங்கள் என் காதுக்கு எட்டிடும். அது எட்டுறது இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் இறங்கி வரீங்களா? நான் இறங்கி வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறேன். நான் உன்னை கட்டாயப்படுத்தவே இல்லை. நீ தான் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் நீ கேளு. நில்லுங்க. யாருங்க? இளவரசே, இப்பதானே நீங்க உள்ள வந்தீங்க. இளவரசே, என்னாச்சு? நான் இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கேன். வழியை மறிக்காம ஒதுங்கி நில்லு. எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. உத்தரவு இளவரசே. ஓ, சக்கரை சக்கரை சக்கரை. எனக்கு பதப்படுத்தப்பட்ட அந்த இனிப்பு எடுத்து கொடு. டே குட்டி பையா, குட்டி பையா உன்னதான். இங்கதானே இருந்த, திடீர்னு எங்க போன?
எதுக்கு வெளியில வந்த? இளவரசி எங்க? தொந்தரவுக்கு மன்னிக்கணும் இளவரசி. அமைச்சர் காவ் நலம் விசாரிக்க வந்திருக்காரு. எழுந்துரு. அடியனுடைய வணக்கங்களை இளவரசி ஏத்துக்கணும். என்ன பாக்குறதுக்காக பாவம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இளவரசிய பார்க்க வர்றதுல எனக்கு சிரமமே இல்ல. அதுவும் இல்லாம நீங்க இப்ப கர்ப்பிணியா வேற இருக்கீங்க. ஆ, ஆ, அக்கறைக்கு ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம நாட்டுக்கே நல்ல விஷயம்தான். அரசருக்கு ஒரு வாரிசு கிடைச்சா அவரு சீக்கிரம் குணம் அடைஞ்சிருவாரு. ஆமா காவ் அவர்களே, நீங்க சொல்றது உண்மைதான். அது இருக்கட்டும், இப்போ நாள் கணக்கு என்ன இருக்கு இளவரசி? இது எப்ப உறுதியாச்சு? நாள் கணக்கா? ஆமாங்க, திடீர்னு நீங்க கர்ப்பமா இருக்கிறதா இளவரசர் சொன்னாரு. அதான் இது எப்ப கடைசியா உறுதியாச்சு? ஏதாவது சொல்லண்டா. என்ன காவா அவர்களே, எங்களை கேலி பண்றீங்களா? எங்களுக்கு இது முதல் முறை, அதனால எங்களுக்கு நினைவில்லை. அடியனுக்கு என்னன்னா, தளபதி ஷூயேவ விவாகரத்து பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போன விஷயம். இளவரசி என்னோட இதயத்துல நிரந்தரமா இடம் பிடிச்சவங்க. நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். இது ஒண்ணும் கட்டாய உறவு கிடையாது, இது உண்மையான காதல். உண்மைதானே சூயே? ஆமா உண்மைதான், அவர் சொல்றது உண்மைதான். எங்களை நம்புங்க. இந்த பொய்யை நான் இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்றது தம்பி? இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும். இல்ல இல்ல, இந்த நாட்டை விட்டு போக ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். இளவரசே, திடீர்னு எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் மெத்தையில படுக்க வைக்க முடியுமா? நிறைய புளிப்ப சாப்பிட்டு இருப்ப, இதுக்குதான் நான் சொல்ற பேச்ச கேட்கணும்னு சொல்றது. வா, மெல்ல மெல்ல, ஒன்னும் அவசரம் இல்ல. வா, பாத்து வா, உட்காரு. ஷாவ்ஷாங், இளவரசிய பாத்துக்க. காவோ அவர்களே. இளவரசே, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு மெத்தை தான் இருக்கு. இளவரசி கூட நீங்க இரவு தங்கறது இல்லையா? அறைய பார்த்ததுனாலதான் இப்படி ஒரு கேள்வியை கேக்குறேன். நீங்க ஏன் அவங்க கூட தூங்குறது இல்ல? நீங்க என்கிட்ட இவ்வளவு அக்கறையா கேக்குறது எனக்கு புரியுது. உங்ககிட்ட இதுக்கு மேல போய் சொல்றது எனக்கு விருப்பம் இல்ல. இளவரசியும் நானும் எதையுமே திட்டமிடல. எல்லாம் இயற்கையா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு அவங்க மேல அக்கறை இருக்கு. நான் முன்னோர்கள் கிட்ட பிரார்த்தனை பண்றேன். அதனால இப்போதைக்கு நாங்க ஒரே அறையில தங்குறது இல்ல. ஓஹோ, அப்படின்னா நான் தான் விஷயம் தெரியாம தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். வர வர நான் என்னென்னவோ கற்பனை பண்ணிக்கிறேன். அமைச்சர் காவ், அரண்மனையில இருந்து நல்ல செய்தி வந்தா சொல்லுங்க. பாத்தியா லோஜிக்கு நான் குடுக்க போற பரிசு எப்படி இருக்குன்னு? இளவரசி அவருக்காக எதை கொடுத்தாலும் நல்லாதான் இருக்கும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இளவரசிக்கு அவர் மேல எப்படி காதல்? ஏன் அவருக்கு என்ன குறை? என்னோட இதயத்துல நான் அவனுக்கு ஒரு சிறப்பான இடத்தை கொடுத்திருக்கேன். இளவரசி இதுக்கு முன்னாடி தளபதி ஸ்வேயாவை பத்தியும் இப்படிதான் சொன்னதா எனக்கு ஞாபகம். அது எனக்கு அப்போதைக்கு விவரம் இல்ல. லோஜி ஒன்னும் தளபதி மாதிரி கிடையாது. அவன் ஒரு கருப்பு தங்கம். எளிமையானவன், அன்பானவன், அதே நேரத்துல வீரமானவன். தளபதிய ஆரம்பத்துல எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா இவன் கூட பழக பழகதான் எனக்கு பிடிச்சது. அப்படின்னா இளவரசி அவர்கிட்ட பேசி உங்க முடிவை சொல்ல போறீங்க. அவனே என்ன தேடி வரட்டும், நாம போய் தேடி விழக்கூடாது. பிரபுவுக்கு வணக்கம். நானாவை பார்க்க தானே போயிட்டு இருக்க. கவலைப்படாத, நான் உன்னை அவமானப்படுத்த இங்க வரல. உண்மை என்னன்னா, நான் உனக்கு உதவி செய்ய தான் இங்க வந்திருக்கேன். எனக்கு ஒன்னும் புரியல. உன்னுடைய நிலை என்னன்னு உனக்கே நல்லா தெரியும்.
உன்னால என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? இருந்தாலும் நீ திறமசாலின்னு எனக்கு தெரியும். அதனால நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இளவரசி நாஷி பிரபு நீங்க கடத்திட்டாங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? இது எப்ப நடந்துச்சு? மன்னிக்கணும் பிரபு, எனக்கு எதுவும் தெரியாது. பிரபு நீங்க காப்பாத்த நீ போறியா? என் ஒற்றர்கள் அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ மட்டும் பிரபு நீங்க பாதுகாப்பா காப்பாத்திட்டனா நீயும் நானாவும் ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு நான் தடையா இருக்க போறதில்ல. நிஜமா சொல்றீங்களா? உண்மைதான். இந்த ஒப்பந்தானா வெளியில போக கூடாது. குறிப்பா பிரபு ஷுங்குக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. பிரபு ஒரு உதவி செய்யுங்க. இதை உங்க மக கிட்ட கொடுத்துருங்க. அவங்கள பயிற்சி கூடத்துல காத்திருக்க சொல்லுங்க. வேலையை முடிச்சுட்டு நான் வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. நீங்களா இங்க என்ன பண்றீங்கப்பா? இத வாங்கிக்க. லோஜி எங்க? அவனோட கடமையை செய்யறதுக்காக போயிருக்கான். திரும்பவும் அவனுக்கு நீங்க தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி விடுங்க, நானே போய் அவன்கிட்ட பேசுறேன். இல்ல, அவ வெளியில போக கூடாது. 24 மணி நேரமா அவ பாதுகாப்பா உறுதி செய்யுங்க. விடுங்கடா என்ன. என்ன போக விடுங்க. அப்பா என்ன விட சொல்லுங்க. அப்பா இது வரைக்கும் எவ்வளவோ தடையத்தை தூக்கி போட்டுட்டேன். ஒருத்தன் கூட என்ன தேடி வந்த மாதிரி தெரியலையே. ஏன் உன் கண்ணு அங்க இங்க சுத்திட்டே இருக்கு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ முடிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? நீ தூங்கிட்ட நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு நாஷி, நான் பெண்களுக்கு சதைப்பிடிப்பை எடுத்து விடுறதுல மிகப்பெரிய கை தேய்ந்த கலைஞன். உனக்கு உடம்புல எங்கேயாவது தசைப்பிடிப்பு இருந்தா சொல்ல, நான் பாத்துக்கிறேன். இருக்கு, இங்க பண்ணு. ஆகட்டும். இல்ல வேணாம் 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 வேணாம். நான் சும்மா ஒரு பேருக்கு நகைச்சுவை பண்ணா கூட உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். நீயா எதுக்கு அப்படி கற்பனை பண்ணிக்கிற? சரி சொல்லு. இப்படி திடீர்னு கேட்காத, நான் அப்புறமா யோசிச்சு சொல்றேன். என்ன விட்டுறியா? எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. இது பாக்குறதுக்கு விலை உயர்ந்தது மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஏன்னா நான் இளவரசன் இல்லையா? அப்ப உன்கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப விலை உயர்ந்தது எதுன்னு காட்டு பாக்கலாம். என்கிட்ட இருக்கிறதுலயே இருக்கு இருக்கு. இரு நான் காட்டுறேன். வாழ்நாள் நீடிச்சு இருக்கிறதுக்காக அரசர் எனக்கு இத பரிசா கொடுத்தாரா. இது என் கூட இருக்கிற வரைக்கும் 50-60 வருஷம் இல்ல 100 வருஷம் உயிரோட இருப்பேன். அதனாலதான் நீ இதை மட்டும் தூக்கி போடலையும். என்னது? எதை தூக்கி போடலன்ற? என்ன சொல்ற புரியலையே. டாட்டாவ். என்னது? அவன் தூக்கி போட்டதெல்லாம் எடுத்துட்டியா? இது வரைக்கும் மொத்தம் 18. மொத்தம் 18. உனக்கு எவ்வளவு? விடுடா. நான் விட மாட்டேன். விடுன்னு சொல்றேன்ல. என்ன ஒரு அடிமை மாதிரி நடத்துறிய? உனக்கு நியாயமா? விடு. விட மாட்டேன். டாட்டோ சீக்கிரமா போங்க. விட்டுருங்க. ரகசிய ஒற்றன் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. பிரபுலோ எப்ப வேணாலும் இங்க வந்து சேருவாரு. ஷீச்சோ பின்வாங்க மாட்டாங்க. ஏன்னா அரசருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அவங்களுக்கு தெரியும். லியாபோ சொன்னாரு டாக்குஷி ஆபத்துல இருந்த டாங்ஷியை ஒரு தடவை காப்பாத்தினாராம். புத்திசாலியா தெரிஞ்சதுனால அவரை மாணவனா ஏத்துக்கிட்டாராம். ஆனா இப்பதான் புரியுது, அந்த டாங்ஷி பேஷ்வேக்காக தான் அரண்மனைக்கு வந்திருக்கணும். இப்பதான் எல்லாம் தெளிவா புரியுது. பேஷ்வேவோட பழக்கம் ஏற்பட்ட உடனே அவங்கள கூட்டிக்கிட்டு அரண்மனையில இருந்து தப்பிக்க பார்த்திருக்கா. ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி அவனை காப்பாத்த பேஷ்வே இறந்துட்டாங்க. அதனால பேஷ்வேக்கு திரும்பவும் உயிர் கொடுக்க ஷூயேவை அவன் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் தளபதி ஷூமு அவர்கள் திடீர்னு ஒரு நாள் பாதுகாப்பு அதிகமாக்குனாரோ. தளபதி மட்டும் சரியான நேரத்தில் அதை கண்டுபிடிக்கலனா இளவரசியோட உயிருக்கு ஆபத்தாயிருக்கும்ல.
என் அண்ணனுடைய தியாகத்தை நான் வீணாக்கிடக்கூடாது. பிரபு ஷுன் கிட்ட நான் ஏற்கனவே தெளிவா பேசிட்டேன். அரண்மனையை அவர் பாத்துக்குவாரு. ஷெங்கினுடைய மிச்ச வீரர்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு டோங்ஷி எங்க இருக்கான்னு நாம கண்டுபிடிக்கணும். தளபதி எப்ப இங்க இருந்து கிளம்பலான் இருக்கீங்க? இப்பதான், உடனே கிளம்பு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சூயேக்கு ஒரு விஷயத்தை திரும்ப கொடுக்கணும். இளவரசி, இளவரசி கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 குழுவா பிரிங்க, நகரத்துல சந்திக்கலாம். உத்தரவு. போலாம். பிரபு, நீங்க காயப்படுத்திடாதீங்க. புறப்படலாம். இளவரசி, என்ன காப்பாத்துங்க, இல்லன்னா நான் சக்கரத்துல மாட்டி உயிரிழந்துருவேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ரொம்ப நன்றி, நீ ஒரு பெண் தெய்வம். வாயை மூடு. நீ என்ன கோவப்படுத்தினா நான் உன்னை இங்கே கொன்றுவேன். அசையாத. நான் பாத்துக்கிறேன். வந்துட்டியா? நீ வெளியே போய் காத்துரு. அப்பா எப்படி இருக்காரா? பரவாயில்ல, ஆனா உடம்புக்கு தெம்புதான் வரல. ஒரு நிமிஷம், நாளைக்கு டாயோவோட பிறந்த நாள், அதனால என்னோட சார்பா இது அவளுக்கு அனுப்பி வச்சிரியா? எதுக்கு இதை அனுப்பணும்? உடம்பு சரியில்லாதப்போ அம்மா கொடுத்ததாச்சு. இது அதிர்ஷ்டத்துக்கானது. இனி எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? டாயோ தான் பாவம். நான் அவ கூடவே இல்லாம போயிட்டேன். அரண்மனையில தண்ணி ஆளா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ? கவலைப்படாத, நான் அரண்மனைக்கு உடனே தகவல் அனுப்புறேன். உடஞ்சு போச்சா என்ன? நான் பயந்தே போயிட்டேன். ஏன் தப்புதான். எப்பவும் போல இந்த முறையும் நடு இரவுல என்ன பாத்துக்க யாராவது இருப்பாங்கன்னு நினைச்சேன். சமாளிக்க முடியும் தான், ஆனா கண்ணு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். அது இருக்கட்டும், கண்ணு தெரியலனாலும் ஏதோ வினோதமா இருக்கு. வெளியில நீ வேற பாதுகாப்புக்காக நிறைய ஆளை நிறுத்தி வச்சிருக்க. இருந்தாலும் பயமா இருக்கு. தம்பி, கேக்குறியா இல்லையா? ஸ்வேயா இங்க வந்த மாதிரி உனக்கு ஏதாவது தோணுச்சா? அவரை பத்தி பேச வேண்டான்னு ஏற்கனவே முடிவெடுத்துட்டோமே. பேச வேண்டாம், ஆனா யோசிக்கிறத நிறுத்திட்டியா? யோசிக்க வேண்டான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லலாம். அவருக்குன்னு இப்போ ஒரு குடும்பம் இருக்கு. அவரை நான் இப்ப தொந்தரவு செய்ய முடியாது. காலப்போக்கில் எல்லாமே தானா சரியாயிடும். ஒருவேளை அவரும் நாஷியும் கணவன் மனைவியா இல்லைன்னா? நீ ஏதாவது கேள்விப்பட்டியா? ஒன்னும் இல்ல. நட்சத்திரம், ஒன்னும் இல்ல. உனக்கு நிறைய வேலை இருக்கும், நீ கவலைப்படாத. என்ன நானே பாத்துக்குவேன். என்ன அமைதியா நின்னுட்டு இருக்க? இப்பதான் எனக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. மனைவியை விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு கணவன் பத்தின கதைய நீ கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டதில்ல. எளிய மக்களை பொறுத்த வரைக்கும் கணவருக்கு விருப்பம் இல்லாம மனைவி மட்டும் கணவரை விவாகரத்து பண்ணா மக்கள் எல்லாரும் அந்த ஆணை கேலி பேசுவாங்க. தளபதி ஸ்வேயா, அவருக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. இதை நான் உனக்காக தான் செஞ்சேன். ஆனா உனக்கு இதை பத்தி கவலை இல்லை. நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு
உனக்கு அக்கறை இருக்கிற மாதிரியே தெரியல. எங்க போற? எங்க கிளம்பிட்ட? நான் அவரை பார்க்கணும். அவர் என்ன தேடிதான் வந்தாரு. ஆனா நான் தான் அவரை புரிஞ்சுக்காம கண்டபடி பேசிட்டேன். டாக்ஸி விசாரணைக்கு போயிருக்காரு. ஊர்ல இருக்காருன்னு கூட தெரியல. ஏன் நட்சத்திரம், அவரும் நாஷியும் தான் பிரிஞ்சுட்டாங்கன்னு உனக்கு தெரியுதுல, இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? திரும்ப உன்னை காயப்படுத்திடுவாரோ தான். ஆனா எதிர்பாராத விதமா தான் இந்த கடிதம் கிடைச்சிருக்கு. எனக்கு அவரை பிடிக்காது. இருந்தாலும் அவருக்கு நல்ல மனசு. உன்னை கட்டாயப்படுத்தாம போயிட்டாரு. எனக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்கு. ஆனா என் கூடவே உன்னை வச்சுக்கிட்டா அது என்னோட சுயநலமா தான் இருக்கும். இப்பவாவது யோசிச்சியே. டே குட்டி பையா, தளபதி எங்க இருக்காருன்னு தெரியுமா? இவனுக்கு அவர் இருக்கிற இடம் தெரியுமா? நீ கவலைப்படாத, இவனே என்ன கூட்டிட்டு போவா. வா போலாம். டே குட்டி பையா, என்ன இடம் இது? காற்றுல நல்ல மலர் மனம் வீசுது. இது ஆயுதங்களை புடிச்சு பழகி போன ஒரு கையா இருக்கணும். நீங்க ஷேயோ தானே? அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இரவுல என்ன பாத்துக்க வந்தது நீங்க தானா? ஆமா, நான் தான். நமக்குள்ள ஒத்து வராதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் கவலையா இருந்தது. அதான் பாத்துக்கலான்னு வந்தேன். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நான் விலகி இருக்கணும்னு சொல்லுவேன். நான் உன் வாழ்க்கையை விட்டு போகணும். நீ நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுற. ஆனா நீ என் வாழ்க்கையில் இல்லைன்னா எனக்கு நிம்மதியாவே இருக்காது. சுகி, இன்னைக்கு இரவு மட்டும் என் மனசை உடைக்கிற மாதிரி எதையும் சொல்லிடாத. நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். படிக்கட்டு வருது. இந்த சத்தம் கேக்குதா? உனக்காக நான் ஏற்பாடு பண்ண வான வேடிக்கை. இந்த வான வேடிக்கை உன் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக நான் ஏற்பாடு பண்ணது. ஆனா நினைச்ச மாதிரி இதை நான் செய்ய முடியல. நீ இதை பார்க்க முடிஞ்சிருந்தா மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா இப்ப உனக்கு கண்ணு தெரிஞ்சிருந்தா உனக்கு என்ன பார்க்க பிடிச்சிருக்காது. இருந்தாலும் இன்னைக்கு இந்த வான வேடிக்கையுடைய சத்தத்தையாவது கேளு. நீ இப்ப என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். யாருடா இவன் பைத்தியக்காரன்? கண்ணு தெரியாதவளுக்கு வான வேடிக்கையை காட்டுறானே நீ நினைக்கிற?
பார்வை தெரியுதா? உனக்கு பார்வை வந்துருச்சு. இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம். உன்னை நீயே பாத்துக்க. உன் குழந்தைய நல்லபடியா பாத்துக்க. தளபதி, நான் கர்ப்பமா இல்ல. அது என்னன்னா, நட்சத்திரத்தோட பேரை காப்பாத்த வேற வழி இல்லாம போய் சொல்லிட்டேன். நான் எப்பவுமே உங்களுக்கானவ. அது என்னைக்குமே மாறாது. நீ என்கிட்ட போய் சொல்லிட்டல. நீங்களும் தான் போய் சொன்னீங்க. என்னை ஏமாத்துனீங்க. என்ன அப்படி பார்க்காத. எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும். நான் கேக்குறத மறக்க கூடாது. இது ஒரு முக்கியமான நாள். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. மனசுல நீங்க இருக்கணும். மனசுல நான் இருக்கணுமா? நீங்க என்னோட மனசுல எப்பவுமே இருக்கீங்க. பதிலுக்கு நானும் எப்பவும் உங்க மனசுலயே இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. கையெழுத்துட்டு வாக்கு கொடுக்கிறேன். ஏய், ஜிங்ஷு, தளபதி ஷிவமுவை பத்தி என்ன சொன்ன? ஒவ்வொரு நாள் இரவுலையும் எந்த ஒரு நம்பிக்கை இல்லைனாலும் அவர் இளவரசிக்கு பாதுகாப்பு கொடுத்தாருல. எனக்கு சரியா தெரியல. அதான் உண்மைன்னு இப்போ தெரியுது. அப்போ எனக்கு அது தெரியல. இளவரசி, எனக்கு எதுவுமே விளங்கல. எந்த அர்த்தத்துல நீங்க இதை சொல்றீங்க? தளபதி ஷிவமுவை நான் அப்போ ஒரு பெரிய ஆளாவே நினைக்கல. 10ஓட 11 பார்த்தேன். சாதாரண ஆளா நினைச்சேன். ஆனா எளிமையான உருவத்துக்கு பின்னாடி தான் பெரிய எண்ணங்கள் இருக்கு. அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. ஆனா கடைசியில நான் அவரை மாதிரி அவன் நினைக்கவே இல்லை. வாய்த்தர அதான் கண்கள் குணமாயிடுச்சு. நானே இத சாப்பிட்டுக்கிறேன். கொடுங்க, நீங்க இத சாப்பிடுங்க. உங்களுக்கு இது பிடிக்கலையா? இது ரொம்ப மிருதுவா இருந்துச்சு. நேத்து இரவு உன் முகமும் இப்படிதான் இருந்துச்சு. கடிச்சு சாப்பிடலாம் போல இருந்துச்சு.
இதுக்கு தான் சொன்னேன் நான் ஊட்டி விட்டுறேன்னு. இல்ல வேணாம். நீங்க கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வாங்கல. நீங்க இப்படிலாம் இருக்கிறது எனக்கு என்னமோ புதுசா இருக்கு. போக போக பழகிடும். இந்தா. ஆனா நம்ம இப்ப கணவன் மனைவி இல்ல. நமக்கு திருமணம் நடந்துருச்சு. இருந்தாலும் நண்பா பாய். இளவரசிக்கு பரிமாறிட்டு அப்புறமா வரேன்னு சொன்னேன்ல. தளபதி அது ஒண்ணும் இல்ல, 1 மணி நேரமா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சரி. அட ஆமா, 1 மணி நேரம் ஆச்சு. இது ஆறி போயிருக்கும். திரும்ப சூடு பண்ண சொல்லட்டுமா? யாரங்க? வேணாம் வேணாம் வேணாம். நானே சாப்பிட்டா சீக்கிரம் சாப்பிட்டுருவேங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்னும் குழந்தையாவே இருக்க. நல்லது. சரி, நீ இங்கேயே தங்கிடு. என்ன, அந்த டோங்ஷியை நானே என் கையால பிடிப்பேன். அதுக்கப்புறம் யாராலையும் உனக்கு ஆபத்து இருக்காது. அதுக்காக தான் நான் இப்ப வெளியே போக வேண்டியது இருக்கு. தலையாட்டாம வாயால பேசு. நீ இவ்வளவு அமைதியா இருக்கிறது வேடிக்கையா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, என்னன்னே தெரியல. இதெல்லாம் ஏதோ ஒரு பகல் கனவு மாதிரி இருக்கு. சூயே, இது எல்லாத்துக்கும் காரணம் உன் மனசை காயப்படுத்தினது நான் தான். நம்ம 2 பேருக்குள்ள என்னென்னவோ நடந்து போச்சு. உன்னை பாதுகாப்பேன்னு நான் தான் வாக்கு கொடுக்கறேன். ஆனா இன்னொரு பக்கம் நானே உன் மனசை உடைச்சிடுறேன். இது உங்க தப்பு கிடையாது. திரும்பவும் எதுவும் தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நான் தெளிவா சொல்லிடுறேன். ஜிங்ஷின் நமக்காக பெரிய தியாகம் பண்ணியிருக்கான்னு எனக்கும் தெரியும். அதனால இந்த வாழ்க்கையை நம்ம பயன்படுத்திக்கணும். வாழ்க்கை ரொம்ப சின்னது. நம்ம ஒன்றும் துறவிகள் கிடையாது. நம்ம எளிமையான தம்பதிகள் தான். இந்த உலகத்துக்காக நம்ம வாழ முடியாது. நம்ம மனசுக்காக தான் நாம வாழணும். நான் புறப்படுறேன். ஷூச்சுவே, உன் மனசை கொள்ளடிச்சவரு நம்பிக்கையில மலை போல உயர்ந்தவரு. அதனால நீயும் எப்பவும் நம்பிக்கையோட இருக்கணும். திரும்பவும் ஏதாவது திட்டம் போடுறியா? அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் பண்ற எல்லா முயற்சி நீ தான் நொறுக்கி எரிஞ்சிடுறியே. உண்மையை மட்டும் சொல்லு. சொல்லுங்கறல்ல. இப்ப எதுக்கு கத்துற? இங்க பாரு, நான் இருந்ததா நீ உயிரோட இருப்ப. நான் சொல்றத கேளு. எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, நீ தான் என்ன காப்பாத்தணும்னு எங்க அப்பா கிட்ட நான் சொல்றேன். கண்டிப்பா எங்க அப்பா உன்னை நல்லவன் நம்புவாரு. அப்பா கிட்ட உனக்காக நான் பறிஞ்சு பேசுறேன். கண்டிப்பா எங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சிருவாரு. உன் மனசுல பட்டத்தை இளவரசர் நினைப்பா. ஒரு நாட்டோட இளவரசனை நீ இப்படி அவமானப்படுத்துவியா? மறுபடியும் அடி வாங்கணுமா? இல்ல, உட்காந்துட்டேன். எதுக்கு இப்ப ஆடைகளை கலட்டுற? என்ன பண்ணிட்டு இருக்க?
இத கொஞ்சம் பிடிக்கிறியா? மேலாடைய கழட்டிட்டு நிக்கிறது பிரபு நீங்க தானே? இது என்னோட இடுப்பு கச்சையம். இதுல என்னுடைய முத்திரை இருக்கு. இதுக்கு நிறைய மதிப்பும் இருக்கு. சீக்கிரமா உன்னை பிடிச்சிருவாங்க. வழி செலவுக்கு எடுத்துக்கிட்டு இங்கிருந்து முதல்ல நீ ஓடி போயிடு. உன் உதவி யாருக்குடா வேணும்? இதுல ஏன் தப்புன்னு என்ன இருக்கு? நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன்னு சொல்லு. உன்னை பெரிய மன்மதன் நினைச்சிட்டு இருக்கியா? என் பொறுமையை சோதிக்காத. ஏய் அது ஏய் என்னாச்சு? செத்துறாதடா. வேடிக்கையா இருக்கு. இந்த ஒரு தடவையாவது நான் சொல்றத நீ கேப்பன்னு நினைச்சேன். என் உயிரை கொடுத்து உன்னை நான் காப்பாத்துவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இது ஆயுச கூட்டக்கூடியது. இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க கூடாது. இத நீ வச்சுக்க. இது உன்கிட்ட இருந்தா நீ ரொம்ப நாள் உயிரோட இருப்ப. இல்ல இல்ல, இது எனக்கு வேண்டாம். இத நீயே வச்சுக்கோ. சொல்றத கேளு. இத நீ வச்சுக்க. நான் இதை எதிர்பார்க்கல. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நீங்க எழுந்துரு. எனக்காக நீ சாக கூடாது. எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு சொல்றேன்ல. இங்க இருக்காங்க, வாங்க. பிரபு நீ வீரர்களே உடனே மருத்துவரை கூப்பிடுங்க. போங்க. உத்தரவு. மத்தவங்க எல்லாரும் என் கூட வாங்க. வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். பிரபு நீங்க கவனிங்க, போங்க. சரிங்க தேவி. சோமோ. அரசே. அதிகாரி லோஜி தவறுதலா இளவரசனை தாக்கிட்டானா? ஆமா அரசே, களத்துல இருந்த வீரர்கள் அப்படிதான் சொல்றாங்க. பேரரசே, என் மகனுக்காக நீங்க தான் இறக்கம் காட்டணும். இந்த காரியத்தை செஞ்சவன இறக்கம் காட்டாம அவனை கொல்ல உத்தரவிடுங்க. என் மகன் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் மகன் இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாதுங்க. அதிகாரி சு, அந்த லோஜி எங்க இருந்தாலும் அவனை உடனடியா புடிச்சு நான்சாங்க கொண்டு வாங்க. உங்க உத்தரவுகளை நிறைவேற்ற அரசே. ஏற்கனவே வீரர்களை நான் அனுப்பி வச்சிட்டேன். அவன் எங்க இருந்தாலும் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்.说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴是在偷笑吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？却因为都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的梦想，那就这样吧，丢回去家。说说洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随的梦想，那就这样吧，丢回去家，小尾巴。
整个